சஹருடைய நியத்து எவ்வாறு செய்வது மற்றும் இஃப்தாரில் ஓத வேண்டிய துவா என்ன? சஹருடைய நியத்து நம்ம எவ்வாறு செய்யணும் என்பதாக சொன்னா, நியத் என்று சொன்னால் மனதால் நினைத்துக் கொள்வதற்கு பெயர் மட்டும்தான் நியத்து. நம்ம நாவால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசால யாரெல்லாம் இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன், ரமதானுடைய கடமையான நோன்பு உனக்காக வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம நியத் பண்ணிட்டாலே போதுமானது. நாவால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் இதை அரபியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நவைத்து சௌம கதீன் அன் அதாஇ ஃபர்தி ரமதான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த நியத்தை நம்ம செய்யலாமா ரமதான் என்பதாக பலரும் கேட்பார்கள். நிச்சயமாக செய்து கொள்ளலாம். அதாவது இது குர்ஆன் ஹதீஸ்ல பதிவான துவாக்கள் கிடையாது. இருப்பினும் இது அரபியில நம்ம சொல்லக்கூடிய ஒரு நியத்தாக இருக்கிறது. நம்ம தமிழ் தான் தெரியும், உருது தான் தெரியும் என்பதாக சொன்னா தமிழ்ல உருதுல நம்ம தாராளமாக நியத் செய்து கொள்ளலாம். சஹர் செய்ததற்கு பிறகு யா அல்லாஹ் இன்று ரமதானுடைய கடமையான நோன்பை யா அல்லாஹ் உன்னுடைய திருப்திக்காக வேண்டி உனக்காக வேண்டி நான் ஃபர்தான நோன்பு வைத்து விட்டேன் என்பதாக நியத் செய்தாலே போதுமானது. சரி, இந்த நியத் நம்ம டெய்லி செய்யணுமா அல்லது மாதத்தில் ஒரு முறை நம்ம செஞ்சுட்டா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக தினந்தோறும் டெய்லி நம்ம நியத் செய்யணும். டெய்லி நியத் செய்யணும். நியத் எப்போ வரைக்கும் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நியத் நம்ம லொஹருக்கு முன்னால் வரைக்கும், லொஹருடைய தொழுகைக்கு முன்னால் வரைக்கும் நம்ம நியத் செஞ்சிடணும். இல்ல லொஹர் தொழுகை தாண்டிருச்சு அது வரைக்கும் நம்ம நியத் செய்யலாம் என்பதாக சொன்னா நம்ம நோம்பே கூடாது. எனவே நம்ம நிச்சயமா சஹர் சாப்பிட்ட உடனே நம்ம நியத் செஞ்சுட்டா வேலை முடிஞ்சது. ஒரு கால் நியத் செய்ய மறந்துட்டோம் அல்லது லேட்டாக எந்திரிச்சோம் என்பதாக சொன்னா அந்த சூழ்நிலைகளில் நாம் லொஹருக்கு முன்னாலேயே, அதாவது 12-12:15 நம்ம நியத் செய்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இஃப்தாருடைய துஆ எவ்வாறு செய்வது, அதனுடைய முறைகள் என்ன? இஃப்தாருடைய நேரத்துல நாம இஃப்தாருடைய உணவு ஆரம்பிக்கும் பொழுது பேரித்தம்பழத்தை கொண்டு நாம இன்ஷா நம்முடைய இஃப்தாரை நம்ம ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நம்ம இஃப்தார் ஆரம்பிக்க வேண்டும். அபூ தாவூத் என்ற நூலிலே ஒரு துஆ பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம லக சும்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து. இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளலாம். பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம், அதற்கு பிறகு ஒரு துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரார்கள். இந்த துஆ ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. இந்த துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. ரமதானில் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரமதானில் முழு நோன்புகள் 30 நோன்புகள் நோற்று 30 தராவீகள் தொழுது முழு குர்ஆன் கேட்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.